ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் முட்டை சாதம் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 4 முட்டை எடுத்து உடச்சி சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் அளவில் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப உடையக்கூடாது, கொஞ்சம் பெரிய சைஸ் வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து அதை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம், ரொம்ப வதங்கக்கூடாது. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்காத அளவுக்கு பார்த்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகம் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அந்த மசாலாவை மூடி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பாசுமதி ரைஸ் 2 பிளேட் கிட்ட சேர்த்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையும் சேர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ சாதம்லாம் சேர்க்கும் போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ரொட்டி கடை ஸ்டைலில் முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.